எனக்கென ஏற்கனவே பிறந்த வலிவலோ இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ ஒளிர் சிந்தும் இரு கண்கள் உயிர் வாங்கும் சிறு இதழ்கள் என்னுள்ளே என்னுள்ளே ஏதேதோ செய்கிறதே. என்ன அவ்வளவுதான் திங்ஸா? ஆமா சார். எங்க சார் போலாம்? பக்கத்துலயே காஃபி ஷாப் இருக்குல்ல, இங்கே போலாமா? ஓகேங்க, போலாம். அப்பன்னா ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்றீங்களா? எனக்கு வேற கால் வருது, அட்டென்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். நோ ப்ராப்ளம் சார், நான் இங்கே இருக்கேன், போயிட்டு வாங்க. அட பாடுறா நம்ம ஆளு. ஏய், உன்னை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சுடி. அன்னைக்கு சூப்பர் மார்க்கெட்ல பார்த்ததுக்கு அப்புறம் உன்னை பார்க்கவே முடியலையேன்னு நினைச்சேன். இன்னைக்கு என் கண்ணு முன்னாடி வந்து நிப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலடி. தோ வரண்டி செல்லம். ஹாய் அப்பர்ணா. நீயா? அட, இன்னும் என் செல்லத்துக்கு என்ன ஞாபகம்லாம் இருக்கா? எப்படி இருக்கீங்க? ஸ்டாப் இட் விக்ரம். அட, கோவம் கூட வருதா? சீ, எதுக்கு இப்ப வந்து நீ என்கிட்ட பேசிட்டு இருக்க? உனக்கு வேற வேலையே இல்லையா? இது எப்படி செல்லம் உன்னை பார்த்துட்டு பார்க்காம போகணும்னு சொல்ற? உன்னை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு? ஸ்டாப் இட், ஓகே? இதுக்கப்புறம் செல்லோன்னு என்னை கூப்பிட்டேனா அப்புறம் நான் என்ன பண்ணுவேனே தெரியாத. ஒழுங்கா அமைதியா உன் வேலையை மட்டும் பார்த்துட்டு போயிட்டே இரு. ஆனா சும்மா சொல்லக்கூடாதுடி. நாம லவ் பண்றப்ப இருந்ததை விட ரொம்ப அழகாயிட்ட. எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? என்ன சொன்ன? சீ, லவ்வா? நீ பண்ணதுக்கு பேரு லவ்வாடா? அது என்னவோ, என்ன பொறுத்தவரையும் அது லவ் தான். ஓ, உன்னை பொறுத்த வரையும் அது லவ், ரைட்? அப்பனா அந்த மாதிரி லவ் பண்றதுக்கு நான் பொண்ணு கிடையாது. உண்மையா ஒரு பொண்ணை லவ் பண்றவன் யாரும் அவ்வளோ கேவலமா பிஹேவ் பண்ணிருக்க மாட்டான். செல்லம், எது ஒண்ணு மேல நம்ம ஆசைப்படுறோமோ, எதுக்காக என்ன வேணாலும் செய்யலான்னு தோணுதோ, அதுக்கு மேல நம்ம வச்சிருக்க பேரு லவ் தான். ஸோ அந்த லவ்வுக்காக நாம என்ன வேணாலும் பண்ணலாம், ரைட்? அதுதான் என்னோட பாலிசி. சி, உன்கிட்ட எல்லாம் பேசுறதே வேஸ்ட். வேலையை பார்த்துட்டு போயிட்டே இரு. இப்ப எதுக்கு வந்து என்கிட்ட பேசிட்டு இருக்க? அதுவா, நானும் உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். பார்த்தா இங்க தனியா நிக்கிறியே, அதான் கொஞ்ச நேரம் உனக்கு கம்பெனி கொடுக்கலாமேன்னு வந்தேன். இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேனா, அப்போ யாருக்கோ வெயிட் பண்றேன்னு தானே அர்த்தம். ஸோ நான் வேணா உனக்கு கம்பெனி கொடுக்கட்டுமா? வாட்? யாருக்கு கம்பெனி கொடுக்க போறீங்க? சார், அது ஒன்றும் இல்லை, நம்ம போகலாம். கொஞ்சம் இருங்க அப்பர்ணா. உங்களுக்கு தான் சார் கம்பெனி கொடுக்கலான்னு வந்திருக்காருல்ல, அதான் எந்த மாதிரி கம்பெனி கொடுக்குறாருன்னு நானும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறேனே. ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க, போலாம். சொல்லுங்க சார், இந்த பொண்ணுகிட்ட நீங்க தானே சொல்லிட்டு இருந்தீங்க ஏதோ கம்பெனி கொடுக்க போறேன்னு. என்ன கம்பெனி கொடுக்க போறீங்க சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். அது ஒன்றும் இல்லை சார், கொஞ்ச நேரமா பாப்பா தனியா நின்றுட்டு இருக்கான், அதான் கம்பெனி கொடுக்கலாமேன்னு நினைச்சேன். என்ன அப்பர்ணா, புதுசா ஆளெல்லாம் புடிச்சிட்ட போல. ஹலோ மிஸ்டர், ஸ்டாப் இட். என்ன சார், கோவமெல்லாம் வருது போல? உண்மைதானே சொன்னேன். இவளுக்கு நீங்க எத்தனாவது? டேய், வாய மூடுறா. ஒரு பொண்ணுகிட்ட எப்படி பேசணும்னு கூட உனக்கு தெரியாது? என்ன சார், புதுசா அதான் சொல்றீங்க? சார், வேண்டாம் சார். எங்க நீ சொன்னத இப்ப சொல்லு. எனக்கு என்னடா பயம்? அவளுக்கு நீ எத்தனாவதுன்னு கேட்டேன், புதுசான்னு கேட்டேன். இதுல என்ன தப்பு இருக்கு? உண்மைதானே கேட்டேன். டேய், உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா என் மேலே கைய வச்சிருப்ப? ஏண்டா, ஒரு பொண்ணு நீ தப்பா பேசிட்டு இருப்ப பார்த்துட்டு நான் சும்மா இருப்பேன்னு நினைச்சியா? இங்க பாரு, இன்னொரு முறை எந்த பொண்ணையாச்சும் தப்பா பேசணும்னு நினைச்சினா இந்த அரை தாண்டா உனக்கு ஞாபகம் வரணும். இன்னொரு முறை நான் இந்த மாதிரி பார்த்தேன். ஏய், என்னடி அவ்வளவு திமிராயிடுச்சு இல்ல உனக்கு? இவ்வளோ நாளா அமைதியா இருந்தவ இப்ப ஆளை வச்சு அடிக்கவே ஆரம்பிச்சிட்டியா? இதுக்கப்புறம் உன்னை சும்மாவே விட மாட்டேன்டி. என்ன? என்கிட்ட பேச ஆம்பளையா இருந்தா என்கிட்ட பேச. பொண்ணுகிட்ட உன் வீரத்தை காட்டிட்டு இருக்க. நீலாம் ஆம்பளையாடா? என்ன கேட்ட? கம்பெனி கொடுக்கவான்னு கேக்குறல. உன் அக்கா தங்கச்சி இருந்தா இதே மாதிரி ஒரு கேள்விய போய் அவங்க கிட்ட கேப்பியாடா நீ? ஏய், என்னடா, உன் கூட பிறந்தவங்கள ஒரு வார்த்தை சொன்ன உடனே கோவம் சுருன்னு வருதுல்ல? அப்போ மத்த பொண்ணுங்கெல்லாம் என்ன உனக்கு கிள்ளிக்கிறையா? இங்க பாரு, இதுவே முதலும் கடைசியுமா இருக்கணும். இதுக்கப்புறம் வேற எந்த பொண்ணுகிட்டயாச்சும் இந்த மாதிரி பண்றத நான் பார்த்தேன்னா அந்த இடத்துல என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஆத்துக்கிறேன்டா உன்ன. அடச்சி, கிளம்பு. பாதி நீயே பாதி நீயே
யூ ஓகே? ம் சரி ஓகே, இங்க பக்கத்துல இருக்கல காஃபி ஷாப், அங்கே போலாம் வாங்க. ம் ஹலோ, என்னாச்சு? பயப்படாதீங்க, ஒன்னும் இல்ல. சில பேர் இப்படிதான் பண்ணுவாங்க. அதுக்காக பயந்துட்டு இருந்தா நல்லாவா இருக்கும்? நாம தான் தைரியமா போல்டா எல்லாம் ஃபேஸ் பண்ணணும். ஓகேவா? இதுக்கெல்லாம் பயப்படாதீங்க, வாங்க போலாம். உங்களுக்கு அவனை பத்தி ஒன்றும் தெரியாது சார். அவனை பத்தி தெரிய வந்தா நீங்க இப்படி பேசுவீங்களான்னு எனக்கு தெரியல. அப்பனா போலாமா? ம் போலாம் சார். இவனை நம்பி பிளான் போட்டேன்ல, என்னதான் சொல்லணும்? ப்ராஜெக்ட் முடிய போற சமயத்துல தேவையில்லாத விஷயத்துல எல்லாம் தலைய கொடுத்து இப்ப வேலையே இல்லாம வீட்ல உட்காந்துருக்கான். இவனை வச்சு என்னதான் பண்றது? இவனை வச்சு நம்ம பிளான் போட்டதுக்கு வேற யாரையாச்சும் வச்சு பண்ணியிருந்திருக்கலாம். கேக்குறப்ப எல்லாத்தையும் நான் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இப்ப என்னன்னா, ச்சே, என் காசு ஃபுல்லா போனதுதான் மிச்சம். இவனை இப்படியே சும்மாவே விடக்கூடாது. என் மனசே ஆற மாட்டேங்குது. இருடா. ஹலோ, சொல்லுங்க சார். ஏய், என்னடா சொல்லணும் உனக்கு? என்ன சொல்லணும்? உன்கிட்ட ஒரு வேலையை கொடுத்தா அது நல்லபடியா முடிச்சு கொடுக்கணும். அதை விட்டுட்டு தேவையில்லாத விஷயத்துல எல்லாம் தலையிட்டு இப்ப வேலையே இல்லாம வீட்ல உட்காந்துட்டு இருக்க. இப்ப நான் போட்ட பிளான் என்னடா ஆகுறது? என்ன சார், நீங்க என்ன நம்பி ஒரு வேலையை கொடுத்துருக்கீங்க, அதை முடிச்சு கொடுக்காம இருப்பேனா? நான் ஒரு விஷயத்த பண்ணேன், எனக்கு தேவைக்காக நான் பண்ணேன். அது தப்பா முடிஞ்சிருச்சு, இல்லைன்னு சொல்லல. அதுக்காக உங்ககிட்ட கை நீட்டி காசு வாங்கியிருக்கேன் சார். அந்த வேலையை கண்டிப்பா நான் முடிச்சு கொடுப்பேன். நீங்க நான் இருந்தா மட்டும்தான் அந்த வேலையை முடிக்க முடியும்னு நினைச்சா எப்படி சார்? நான் ஆல்ரெடி எல்லாம் செட் பண்ணி வச்சுட்டேன். கண்டிப்பா நினைச்ச மாதிரி அந்த ப்ராஜெக்ட் முடியாது. இதே மாதிரி தாண்டா போன முறையும் சொன்னேன். நீ அந்த முறை அந்த ஆபீஸ்லயே இருந்த, அப்பவே உன்னால எதுவும் செய்ய முடியல. இப்ப நீ ஆபீஸ்லயும் இல்ல, வெளியவும் இருக்க. இப்ப எப்படிடா முடியும்? சார், ஒரு முறை போட்ட பிளான் என்னமோ சொதப்பிருச்சு தான், இல்லைன்னு சொல்லல. அதுக்காக எல்லா முறையும் நாம பண்ற எல்லாமே சொதப்புனா எப்படி சார்? இந்த முறை பிளானை கரெக்டா போட்டிருக்கேன். இந்த முறை யார் நினைச்சாலும் அதை எதையும் சரி பண்ண முடியாது சார். கண்டிப்பா இந்த முறை சக்சஸ் நமக்கு தான். அவங்களுக்கு கண்டிப்பா ப்ராஜெக்ட் ஃபெயிலியர் ஆகும். கிளைண்ட்ஸ் கிட்ட இருந்து கெட்ட பேரு கண்டிப்பா கிடைக்கும். நீங்க அதை பத்தி எதுவுமே கவலைப்படாதீங்க சார். இங்க பாருடா, இந்த முறை மட்டும் இந்த பிளான் சொதப்புச்சு, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. நீ சொன்னன்றத நம்பி உனக்கு முன்னாடியே பேமெண்ட் கொடுத்துருக்கேன். இங்க பாரு, நினைச்சது கண்டிப்பா நடக்கணும். இந்த முறை நீ ஆபீஸ்க்கும் போக முடியாது. என்னடா பிளான் வச்சிருக்க? ஆபீஸ்க்கு நான் போலனா என்ன சார்? நான் ரொம்ப முக்கியமான ஒரு ஆளை ஆபீஸ்ல செட் பண்ணி வச்சுட்டு தான் சார் வந்திருக்கேன். அதனால அதை பத்தி நீங்க கவலையே படாதீங்க. என்னை விட அவன் ரொம்ப சின்சியரா இருப்பான். நான் என்ன சொன்னாலும் அப்படியே செய்வான். அவன் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு சார். அதனால நாம நினைச்சது கண்டிப்பா நடக்கும் சார். இப்படியே தாண்டா சொல்லிட்டு இருக்க. நினைச்சது மட்டும் நடக்காம இருக்கட்டும், அப்புறம் இருக்கு உனக்கு. ஆனா உங்களை மாதிரி ஒரு அப்பாவை நான் பார்த்ததே இல்லை சார். பெத்த பிள்ளை எல்லா விஷயத்திலயும் முன்னேறி போகணும்னு நினைக்கிற அப்பாவை தான் நான் பார்த்திருக்கேன். நீங்க என்னன்னா அவர் ஆரம்பிச்சிருக்க ஆபீஸ்ல ஒண்ணும் இல்லாம போகணும்னு நினைக்கிறீங்க. என்ன அப்பா சார் நீங்க? டேய், உன் வேலையை மட்டும் பாருடா. என்ன கேள்வி கேட்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத. அவனுக்கு எவ்வளவு சொத்து சேர்த்து வச்சிருக்கேன்னு தெரியுமா? நான் எவ்வளவு பெரிய கம்பெனி வச்சு நடத்திட்டு இருக்கேன்னு தெரியுமா? எத்தனை பிசினஸ் போயிட்டு இருக்கு. ஆனா ஒரு பிசினஸ் கூட வந்து பார்க்காம அவன் இஷ்டத்துக்கு ஒரு கம்பெனி வச்சு நடத்திட்டு இருப்பான். அது நல்லா போகட்டும்னு நினைக்குவேனா? இங்க பாரு, அவன் என் கூட தான் இருக்கணும். என் பையனையும் அந்த கார்த்திகையும் முதல்ல பிரிக்கணும்டா. அவன் கூட சேர்ந்தனாலதான் இவன் எப்ப பார்த்தாலும் குட்டிச்சவரா போயிட்டு இருக்கான். இவங்க 2 பேரையும் முதல்ல பிரிச்சனாவே போதும், குடும்பம் நல்லா இருக்கும். சார், நீங்க கவலையே படாதீங்க. நினைச்சது கண்டிப்பா சக்சஸ் ஆகும் சார். இன்னும் 2 நாள்ல ப்ராஜெக்ட் சப்மிஷன் சார். அதனால கண்டிப்பா ப்ராஜெக்ட் சக்சஸ்ஃபுல்லா சப்மிட் ஆகாது. நீங்க நினைச்ச மாதிரி கார்த்திக்குக்கும் சூர்யாவுக்கும் நடுவுலே பிரச்சனை வரும். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா சார்? அவன் கிட்ட வேலை பார்க்குற பொண்ணியை தானே கல்யாணம் பண்ணியிருக்கான். எனக்கு பர்சனலா பார்க்க இருக்கு சார். அதனால அவ சந்தோஷமா இருக்கவே கூடாது. அதுக்காக நான் இறங்கி வேலை செய்வேன் சார். அப்படி இருக்கப்போ இந்த ப்ராஜெக்ட் சக்சஸ்ஃபுல்லா போக கூடாது. 2 பேருக்குள்ளேயும் சண்டை வரும் சார். நான் நினைச்சதும் கண்டிப்பா அங்க நடக்கும் சார். இங்க பாரு, அதெல்லாம் எனக்கு தேவையில்லாத வேலை. நான் ஆசைப்பட்ட மாதிரி என் பையன் என்கிட்ட வரணும், அவ்வளவுதான். கண்டிப்பா நடக்கும் சார். வாடா, இப்பதான் உனக்கு வீட்டுக்கு வழி தெரிஞ்சதோ? இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? டேய், நீலாம் ஒரு பையனாடா. பெத்த அப்பன் பிசினஸ் விஷயமா வெளியில எல்லாம் போயிட்டு வந்திருக்கானே. அவன் வந்த உடனே வீட்டுல உட்காந்து எப்படி பிசினஸ் போயிட்டு இருக்கு, போன மீட்டிங் எல்லாம் சக்சஸ் ஆயிடுச்சான்னு கேட்கணும்னு கொஞ்சமாச்சும் உனக்கு அக்கறை இருக்கா? நீ பாட்டுக்கு போய் ஜாலியா உன் ஃப்ரெண்டு வீட்டுல இருந்துட்டு வர.
இங்க பாருங்க, உங்ககிட்ட நான் எத்தனையோ முறை சொல்லிட்டேன், நீங்க பாக்குற பிசினஸ்ல எனக்கு கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் கிடையாதுன்னு. அப்படி இருக்கப்ப திரும்ப திரும்ப பிசினஸ பாருன்னு சொன்னா இன்ட்ரெஸ்டே இல்லாத விஷயத்துல எப்படி என்னால நிம்மதியா வேலை பார்க்க முடியும்? எனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல. நான் பாக்குற ஒர்க்கே எனக்கு போதும். இங்க பாருங்க, நான் எப்பவும் திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்க மாட்டேன். உங்க பிசினஸ நீங்க பாத்துக்கோங்க. எனக்கு அதுல வரதுக்கு துளி கூட விருப்பம் இல்ல. அம்மா, வாப்பா வாப்பா சூர்யா. ஏய், உன் பையன்கிட்ட எல்லாம் சொல்லி வைக்க மாட்டியாடி? கொஞ்சமாச்சும் அப்பா மேல அக்கறை இருக்கான்னு பாரு அவனுக்குலாம். அம்மா, நான் எத்தனையோ முறை சொல்லிட்டேன் எனக்கு விருப்பம் இல்லைன்னு. திரும்ப திரும்ப இவர் கேட்கறதுனால மட்டும் எனக்கு விருப்பம் வந்துருமா? எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாததுல ஃபோர்ஸ் பண்ண சொல்லாதீங்க. ஏங்க, அவன் தான் சுத்தமா விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டான்ல. புள்ளையே 2 நாள் கழிச்சு வீட்டுக்கு வந்திருக்கான். இப்படி அவன் வந்ததும் வராதமா இப்படி பேசினா எப்படி? போய் உங்க வேலை என்னமோ அதை பாருங்க. என்னடி, நீ கூட கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம பேசிட்டு இருக்க? நான் எவ்வளவு பெரிய பிசினஸ உருவாக்கி வச்சிருக்கேன். அதுக்கு ஃபுல்லா ஒரே வாரிசு இவன் மட்டும்தான். இவனை தவிர வேற யாருடி அந்த பிசினஸ பாத்துப்பாங்க? கொஞ்சமாச்சும் பொறுப்பு இருக்கா அவனுக்கு? எனக்கு அப்புறம் இவன் தானே எல்லாத்தையும் பார்க்கணும், எல்லாத்தையும் நல்லபடியா நடத்தி கொண்டு போகணும். இவனுக்காக தானே எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன். ஒழுங்கா அவனை வந்து பிசினஸ பார்க்க சொல்லு. எனக்காக உருவாக்கி வச்சிருக்கீங்களா? நீங்களா சொந்தமா உழைச்சு உருவாக்கி இருந்தா சந்தோஷப்பட்டிருப்பேன். எங்க அப்பா எனக்காக பண்ணியிருக்காருன்னு வந்து நானும் அதை உட்காந்துருப்பேன். ஆனா நீங்க எனக்காகவா செஞ்சிருக்கீங்க? மத்தவங்க வயித்துல அடிச்சு சம்பாதிச்சு வச்சிருக்கீங்க. எத்தனை பேரோட சாபம் அதுல இருக்கும்னு தெரியுமா? அதெல்லாம் எனக்கு தேவையில்ல. அவன் சொல்றதுல என்னங்க தப்பு இருக்கு? நீங்க தான் மற்றவங்களோட உழைப்பை திருடி அதில் சம்பாதிச்சு உருவாக்கின சொத்தை வச்சிருக்கீங்க. என் பையனாச்சும் அவனா சொந்தமாக நேர்மையாக உழைச்சி சம்பாதிக்கிறான். அதுவே அவனுக்கு போதும். இங்க பாருங்க, உங்களோடதெல்லாம் உங்களுக்குள்ளே வச்சுக்கோங்க. உங்களுக்கு அப்புறம் கூட என் பையன் அந்த தொழிலுக்குள்ள வர மாட்டான். ஏய், என்னடி உன் புள்ளதான் எதுவுமே புரியாம பேசிட்டு இருக்கான்னு பார்த்தா நீயும் இத்தனை வருஷமா என் கூட தானே இருக்க. நீயாச்சும் புரிஞ்சு பேசணும். அதை விட்டுட்டு அவனுக்கு சின்ன பையனுக்கு அறிவுரை சொல்லுவேன்னு பார்த்தா அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க. இங்க பாரு, இன்னும் கொஞ்ச நாள் தான் டைம் கொடுப்பேன். அதுக்கப்புறம் உன் பையனை வந்து நம்ம பிசினஸ பார்க்க சொல்லு. என்னால முடியாது. பாக்குறேன்டா, இன்னும் எத்தனை நாள் முடியாதுன்னு சொல்றேன். நானும் பாக்குறேன். நீயே ஒரு நாள் என்னை தேடி வந்து அப்பா நம்ம பிசினஸ நான் பாத்துக்கிறேன்ப்பான்னு கேட்ப. அப்ப தெரியும். அந்த மாதிரி ஒரு நிலைமை எனக்கு எப்பயுமே வராது. என்னால உங்க பிசினஸ பாத்துக்க முடியாது. உங்களை மாதிரி என்னால கண்டிப்பா செல்ஃபிஷா இருக்கவும் முடியாது. எனக்கு தேவை இல்லை, அவ்வளவுதான். அம்மா. என்னப்பா? அம்மா, ஆதிக்கும் நித்யாக்கும் மேரேஜ பத்தி உங்ககிட்ட சொன்னல, பேசுனீங்களா? ஆமாப்பா, காலையிலே சுமதிக்கு ஃபோன் பண்ணி பேசிட்டேன். சரிங்கம்மா, மத்தியானம் சாப்பாடு ரெடி பண்ணிட்டு கூப்பிடுங்க. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போய் வேலையை பாக்குறேன். சரிப்பா, நீ போய் பாருப்போ. ம். அவன் தான் சொல்லிட்டு போயிட்டான்ல, திரும்பவும் அப்படியே கோவமா இருந்தா என்ன? அவன் இஷ்டத்துக்கு அவனை விட்டுருங்க. போங்க, உங்களுக்கு ஏதாச்சும் வேலை இருந்தா பாருங்க, நான் சமைச்சிட்டு கூப்பிடுறேன். சி, நான் சொல்றத மட்டும் யாரும் கேட்க மாட்டேன்றாங்க. இவனெல்லாம் பார்த்துட்டே இருடா. நான் சொன்ன மாதிரி கண்டிப்பா என்கிட்ட வந்து நீயே கேட்ப. அந்த நாள் கூடிய சீக்கிரம் வரும். நீ பண்ற பிசினஸ ஒன்னும் இல்லாம பண்றனா இல்லையான்னு பாரு. சொல்லுங்க அப்பண்ணா, என்ன சாப்பிடுறீங்க? சார், எனக்கு காஃபி போதும். வேற எதுவும் ஸ்நாக்ஸ் வேண்டாமா? இல்ல சார், வேண்டாம். வீட்டுக்கு போனா லஞ்ச் ரெடியா இருக்கும். வெளியே சாப்பிட்டு போனா அங்க எதுவும் சாப்பிட முடியாது சார். எனக்கு எதுவும் வேண்டாம், ஒரு காஃபி போதும். ஓகே சார். என்ன சாப்பிடுறீங்க? தம்பி, 2 காஃபிப்பா. வேற ஏதாச்சும் வேணுமா சார்? பப், சமோசா எல்லாம் சூடா இருக்கு சார். அப்பண்ணா, உங்களுக்கு ஏதாச்சும் வேணும்னா சொல்லுங்க, ஆர்டர் பண்றேன். இல்ல சார், எனக்கு எதுவும் வேண்டாம். இல்ல தம்பி, 2 காஃபி மட்டும் போதும். ஓகே சார். அப்புறம் அப்பண்ணா, நான் கேட்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க. இப்போ கூட பக்கத்துல ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருந்தீங்கல்ல, அவன் கூட ரொம்ப தப்பா தான் பிஹேவ் பண்ணான். இருந்தாலும் உங்க பேர்லாம் சொல்லி பேசுறத பார்த்தா உங்களுக்கு ஆல்ரெடி அவனை தெரியும் போல. சார், அது ஆமா சார், எனக்கு அவனை ஆல்ரெடி தெரியும். என் காலேஜில் தான் படித்தான். ஓ, காலேஜ் ஃப்ரெண்ட்ஸா? இப்போ எதுக்கு சார் அவனை பற்றி பேசிட்டு? இன்னொரு நாள் அவனை பற்றி பொறுமையாக சொல்கிறேனே. ஆல்ரெடி மைண்ட் கொஞ்சம் அப்செட்டாக இருக்குது சார். ப்ளீஸ் வேறு ஏதாச்சும் பற்றி பேசலாமே. அவனை பற்றி இப்போ எனக்கு சொல்கிறதுக்கு விருப்பம் இல்லை சார். அவன் யாரா இருப்பான்? அவனை பத்தி கேட்ட உடனே இவங்க ஃபேஸ் ஏன் இவ்வளோ டல் ஆயிடுச்சு? வேற ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்குமோ? சரி, இப்போ எதுவும் நாம் அதை பத்தி கேட்க கூடாது. ஆல்ரெடி டல் ஆயிட்டாங்க. ஓகே அப்பர்ணா, நோ ப்ராப்ளம். நான் சும்மா தெரிஞ்சவங்களான்னு கேட்டேன், அவ்வளோதான். மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. ம். அதுக்கு எங்க இவ்வளோ டல் ஆயிட்டீங்க? சாச்சா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். சார், வேற ஏதாச்சும்? இல்லப்பா, எதுவும் வேண்டாம். ஓகே சார். குடிங்க மேம். ம். சார், அப்புறம் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உங்கள் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஃப்ரெண்டா? யாரு சொல்றீங்க? ம், ஆதி எனக்கு தான்.
வாட்? என்ன? எனக்கு தெரியும் சார், இந்த விஷயம் தெரிஞ்சா நீங்க ஷாக் ஆவீங்கன்னு. ஆமா சார், நேத்து தான். என்னங்க சொல்றீங்க? ஆமா சார், உங்ககிட்ட சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஃபேமிலியா எல்லாரும் குலதெய்வம் கோவிலுக்கு போயிட்டு வந்தாங்கல்ல. ம், ஆமா, எல்லாரும் போறதா சொன்னா. ஆனா அங்க என்ன ஆச்சுன்னா, வாட்? இவ்ளோ நடந்திருக்கான்? ம் அவன் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி கூட எதுவுமே சொல்லல. சார், இன்னும் யாருக்குமே தெரியாது சார். அது ஊரில் நடந்தனால அங்கே இருக்கவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இங்கே சின்னதாக எப்படியும் ஒரு ரிசப்ஷன் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன் சார். ம். ஓ, நீங்க ஃபேமிலி ரிலேஷனுங்கிறனால உங்களுக்கு நியூஸ் தெரியுமோ? ம், என்ன கேட்குறாரு? ஓ, நாம அவரோட ஓன் சிஸ்டர்னு அவருக்கு தெரியாதுல்ல. ஓகே ஓகே, நாம் இப்போதைக்கு எதுவும் சொல்ல வேண்டாம். என்ன மேம்? ஆ ஆமாம் சார், அது நேற்று அங்கே மேரேஜ் நடந்துச்சுன்னு வீட்டுக்கு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. ஓகே அபர்ணா, இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு. ஒரு கால் பண்ணி கூட அவன் கிட்ட எதுவுமே இதை பத்தி பேசவே இல்லை. நானே வீட்டுக்கு போய் கால் பண்ணி பார்க்குறேன். மேபி அவர் பிஸியாக இருந்திருக்கலாம்ல சார். இதுக்கப்புறம் சொல்லுவாரா என்னமோ. ம், பார்க்கலாம். சரி மேம், நீங்க காஃபி குடிங்க. ம் சார், கேட்கணும்னு நினச்சேன். மீட்டிங் திரும்பி எப்போ சார் ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க? அதுவா, கமிங் ஃப்ரைடே மேம். ஓகே சார். அதுக்குள்ள எல்லாம் ரெடி ஆயிடும் தானே? டோன்ட் வரி சார், இப்போ கேட்டாலுமே என்கிட்ட எல்லாமே ரெடியாக இருக்கு. ஜஸ்ட் உங்களுக்கு ப்ராப்பர் அலைன்மெண்ட்டோட கொடுக்கணுன்றனால தான் இன்னும் கொடுக்காம இருக்கேன். ஸோ இன்னும் 2 டேஸில் உங்களுக்கு நான் சப்மிட் பண்ணிடுறேன் சார். தேங்க்யூ ஸோ மச் மேம். இந்த முறை கண்டிப்பாக நம்ம மீட்டிங் சக்ஸஸ் ஆகணும். அப்போ தான் இன்ஸ்பெக்ஷன் அப்போ எந்த ப்ராப்ளமும் பண்ண மாட்டாங்க மேம். அதனால தான் கொஞ்சம் சீரியஸாக பண்ண வேண்டியதாக இருக்குது. டோன்ட் வரி சார், கண்டிப்பாக இந்த முறை இந்த மீட்டிங் சக்ஸஸ் ஆகும். ஓகே மேம். வெண்பால் கொண்ட சிறுதேவு இரு கால் கொண்டு நடமாடும் நீதான் என் அதிசயமே. உலகில் ஏழல்ல அதிசயங்கள் வாய் பேசும் பூவே நீ எட்டாவது அதிசயமே. ஓகே சார், கிளம்பலாமா? டைம் ஆச்சு. ம், ஓகே அபர்ணா, கிளம்பலாம். ஓகே டாபி குட்டி, இப்போ விளையாடலாமா? ஓடி பிடிச்சி. என்னது ஓடி பிடிச்சி விளையாடணுமா? இதுக்கு தான் உங்க கையலத்தை வரமாட்டேன்னு சொல்லிட்டே இருந்தாளா? எனக்கு ஓடி பிடிச்சி விளையாடலாம். உனக்கு என்னடா, நீ குடுகுடுன்னு ஓடுவேன், உன் பின்னாடியே ஓடி வரணுமே, அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டம். அபிக்குட்டி, பாப்பா குட் கேர்ள் தானே, நம்ம உட்காந்து ஏதாச்சும் விளையாடலாமா? பாப்பா கிட்ட தான் நிறைய பொம்மை இருக்குல்ல, பொம்மை வச்சு விளையாடலாம். இவன் என்ன ஊருக்கு போலியா? என்கிட்ட நேத்து என்னன்னா இன்னைக்கு காலையிலேயே ஊருக்கு போயிடுவேன்னு சொல்லிட்டு இருந்தா, இவன் என்னன்னா இங்க விளையாடிட்டு இருக்கா. ஆனா ஆன்ட்டி இருக்க மாதிரியே தெரியலையே. அம்மா கிட்ட கேட்டதுக்கு அவங்க ஊருக்கு போயிட்டதா தான் சொன்னாங்க. இவ அப்ப இங்க தான் இருக்காளா? என்னது, நீ ஓடுற, நான் உன்னை பிடிக்கணுமா? நல்ல விளையாட்டு தான் பாப்பா. இப்பதான் எனக்கு தெரியுது, கையில் ஏன் நான் விளையாட வரல, நீங்க போய் விளையாடுங்கன்னு சொன்னானு. சரி ஓடு, நான் பிடிக்கிறேன். ஆனா மெதுவா தான் ஓடணும், சரியா? இல்லைன்னா பாப்பா கீழே விழுந்துருவேன். என்னது, ஓடி பிடிச்சி விளையாட போறாளா? அவ தான் குழந்தை சொல்றானா, இவளும் ஓடி பிடிச்சி விளையாடுறேன்னு சொல்லிட்டு இருக்கா. பெண்ணே உனது மெல்லிடை பார்த்தேன், அடடா பிரம்மன் கஞ்சனடி. சற்றே நிமிர்ந்தேன், தலை சுற்றி போனேன், அவனே வள்ளலடி. மின்னலை ஏ அபி, முடியலடா. ஏ பொறுமையாரு. அவ சின்ன குழந்தை ஓடி விளையாடிட்டு இருக்கா, உன்னால அப்படி ஓட முடியுமா? இவளா சின்ன குழந்தை, அவ கூட குடுகுடுன்னு ஓடிடுறா. அவ இருக்கிற சைஸுக்கு ஓட மாட்டா, நம்ம சீக்கிரம் பிடிச்சிடலான்னு பார்த்தா என்ன ஓட்டம் ஓடுறான்னு பாருங்க. இப்ப கூட திரும்பி நின்று வைஷுன்னு கூப்பிடுறா. இவளுக்கு டயர்டே ஆகாதா என்னன்னு தெரியல. என்னால ஓட முடியலப்பா, எனக்கு செம்ம டயர்ட் ஆயிடுச்சு. அதான் சொல்றேன், அவ குழந்தை, நீ அப்படி இல்லையே. இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? அவளால ஓட முடியும், என்னால ஓட முடியாதுன்னு சொல்றீங்களா? அப்படிலாம் இல்ல, நானும் ஓடுவேன். இப்ப பாருங்க, உங்க கண்ணு முன்னாடியே உங்க பொண்ணை புடிச்சு காட்டுறேன். காமெடி பண்ணாத வைஷு, அதெல்லாம் முடியவே முடியாது. எங்க செல்லக்குட்டி எப்பவும் யார்கிட்டயுமே இதுவரையும் பிடிப்பட்டதே இல்லை தெரியுமா? அவளை துரத்துறவங்க தான் டயர்ட் ஆவாங்க, அவ என்னைக்குமே டயர்ட் ஆக மாட்டா. இப்ப கூட நீ எவ்வளவு நேரம் துரத்திட்டு இருந்த, உன்னால பத்தியா பிடிக்கவே முடியல. அதுதான் எங்க செல்ல பிள்ளை. ஆமா தானடா அபிக்குட்டி?
நீங்க சொல்றது பார்த்தா எனக்கு வயசாயிடுச்சு, அதனால தான் ஓட முடியலன்னு சொல்ற மாதிரி இருக்கு. இப்பவே நான் புடிச்சு காட்டுறேன் பாருங்க. காட்டுங்க காட்டுங்க பார்க்கலாம். எப்பயும் இதுல எங்க அபி தான் ஜெயிப்பா. பாக்குறனே, நீங்க ஜெயிக்கிறீங்களா இல்ல அபிக்குட்டி ஜெயிக்கிறாளான்னு. பாருங்க பாருங்க. அபி போலாமா? ஏ பாத்து. இதுதான் ஓடி போய் எங்க அபிக்குட்டிய பிடிக்கிறதா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. ஓடி வரப்ப பாவாடையில கால் பட்டி வலிக்கிருச்சு. இதுல என்ன இருக்கு? அதான் பிடிச்சிட்டீங்கல்ல, இப்ப விடுங்க. இப்பவே ஓடி போய் உங்க பிள்ளைய பிடிச்சி கூட்டிட்டு வரேன். வைஷு, போதும் போதும், காமெடி பண்றதெல்லாம் நிறுத்துங்க. அவளெல்லாம் கண்டிப்பா உன்னால பிடிக்கவே முடியாது. அவ எவ்வளவு ஸ்பீடா ஓடுவான்னு தெரியுமா? உங்க யாராலையும் முடியாது. அதனாலதான் நைஸா கையில் உன்கிட்ட கோத்து விட்டுட்டு எஸ்கேப் ஆயிட்டான்னு நினைக்கிறேன். என்னது? அப்படியா சொல்றீங்க கவின்? அப்பவே நான் நினைச்சேன் கையில தான் முதல்ல வந்து அபி விளையாட கூப்பிட்டா. ஆனா அவ நைஸா என்கிட்ட கோத்து விடுறப்பவே எனக்கு தோணுச்சு இதுல ஏதாச்சும் வில்லங்க இருக்குமான்னு. ஆனா இப்படி ஒரு ட்விஸ்ட நான் எதிர்பார்க்கலப்பா. உண்மையாவே உங்க பொண்ணு எவ்வளவு ஸ்பீடு ஓடுறா தெரியுமா? பார்க்க தான் இத்தனூண்டு இருக்கா. என்னால ஓட முடியல. உண்மையாவே ஓட முடியல கவின். அதான் எனக்கு நீ மூச்சு வாங்கிட்டு வந்து நிக்கிறப்பவே தெரிஞ்சுச்சே. சரி, ஆமா, நீ இன்னைக்கு ஊருக்கு போகல? நைட்டு நான் கேட்டதுக்கு இன்னைக்கு ஊருக்கு போயிடுவேன்னு சொன்ன. ஆமா. ஆனா அம்மா மார்னிங் ஊருக்கு போறப்ப நாளைக்கு நீ ஆஃபீஸ்க்கு போகணும்ல, அதனால இங்கேருந்தே போயிட்டு ஈவினிங் வரப்ப பஸ்ல வந்துடுன்னு சொன்னாங்க. அதனால தான் இங்கே ஸ்டே பண்ணிட்டேன். அப்போ என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, நான் தான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசணும்னு சொல்லியிருந்தேன்ல. அது திடீர்னு சடனாக எடுத்த பிளான் தான். அம்மா ஊருக்கு கிளம்புறப்ப அப்படி சொன்னாங்க. எதுவும் பிளான் பண்ணிலாம் நடக்கல. அதுக்கப்புறம் அக்கா கிட்ட கையல் கிட்டனே ஸ்பெண்ட் பண்ணிட்டேனா, அதனால தான் உங்ககிட்ட சொல்லலை. சரி, இப்போ சொல்லுங்க, என்ன விஷயம்? இப்போ எப்படி சடனா சொல்றது? சரி, இன்னொரு நாள் நான் கண்டிப்பா சொல்றேன். அப்படியா? ஓகே ஓகே. சின்ன சின்ன கண்ணு சேவில் உன்னடிமையாகவா, செல்ல செல்ல முத்தங்களில் உன்னுயிரை வாங்கவா, மெல்லே மெல்லே என்னுயிரில் உன்னுயிரும். சரி விடுங்க கவின். வைஷு, அது ஏதாச்சும் சொல்லணும்னாலும் விட்டுட்டு சொல்லலாமே. யாராச்சும் வந்தா வைச்சு. வரண்டா அபிக்குட்டி, வா போலாம். ஏதேதோ ஆசை நெஞ்சில சொல்லத்தான் தெரியல, உன்னால கண்ணும் தூங்கல, எனக்கு புரியல உலகமே. அட சொல்லுடா மச்சான். என்னடா என்ன பண்ணிட்டு இருக்க? அதுவா, சும்மா மெயில்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு இருக்கேன்டா. நமக்கு நெக்ஸ்ட் மீட்டிங்க்கு மெயில் வந்துருச்சு போல, நீ பாத்தியா? அதெல்லாம் இருக்கட்டும், நேத்து ஏதாச்சும் ஸ்பெஷலா நடந்துச்சா? ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், உண்மையா? ஆமாடா, உனக்கு யார் சொன்னாங்க? யார் சொன்னாங்கன்னா அப்புறமா சொல்றேன். ஆமா, என்னடா திடீர்னு கல்யாணம்லாம் நடந்திருக்கு? எவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு. ஒரு வார்த்தை எனக்கு ஃபோன் பண்ணி கூட உன்னால சொல்ல முடியல இல்ல? டேய், சொல்லக்கூடாதுன்னெலாம் இல்லடா. நேற்று நிறைய ப்ராப்ளம் நடந்துருச்சு, அதனால சொல்லாமல் இருந்திருப்பேன். ஆனால் இன்னைக்கு நைட்டுக்குள்ளே கண்டிப்பாக உனக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணணும்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே உனக்கு எப்படியோ நியூஸ் தெரிஞ்சிருக்கே. யார் சொன்னாங்க? அதுவா, அப்பன்னா தான் சொன்னாங்க. ஏன்னா? ஆமாடா, இன்னைக்கு சூப்பர் மார்க்கெட்டில் மீட் பண்ணோம். என்னன்னா ஆசிரமத்துக்கு கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கலான்னு போயிருந்தேன். அவங்களும் க்ராசரி ஷாப்பிங்க்கு வந்திருப்பாங்க போல. அதனால அப்போ மீட் பண்ணுறப்போ சரின்னு கொஞ்ச நேரம் காஃபி குடிச்சிட்டு வந்தோமா, அப்போ இது எல்லாமே சொன்னாங்க. ஓ, பாருடா. சரி, எப்படி அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்ட? நீ கூட கோவில்ல ஒரு நாள் ஒரு பொண்ணை பார்த்தேன், அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்லாம் சொல்லிட்டு இருந்தியே. சடனா உங்க பாட்டி சொன்னாங்கன்றதுக்காக யாருன்னே தெரியாத பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நிஜமா நீ கிரேட் தான்டா. டேய், அது இவளா? இவ வேற வந்து நிக்கிறாளே. இப்ப எப்படி நாம அருண் கிட்ட சொல்றது? இல்ல, இப்ப அதை பத்தி எதுவும் சொல்ல வேண்டாம். சொன்னா அப்புறம் இவளுக்கு தெரிய வந்துருமே. இவளுக்கு இந்த விஷயத்த பத்தி இப்ப தெரியக்கூடாது. அதனால நாளைக்கு ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறம் சொல்லிக்கலாம். ஏய், என்னடா பதிலே காணோம்? அது ஒன்றும் இல்லை அருண். அது பாட்டி சொன்னாங்கல்ல, அப்புறம் எப்படி அவங்க பேச்ச மீறது? அதனால தான். அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுடா. எங்கள் அன்னைக்கு தெரிஞ்ச பொண்ணு தான். அதனால தான் சரின்னு சொல்லிட்டேன். இப்போ எதுக்கு அதை பற்றிலாம் கேட்டுட்டு? நான் ஸ்கூலுக்கு வந்து எல்லாம் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேனே. சூப்பர்டா. சரி, சீக்கிரமா தங்கச்சி எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ண போற? கவலையே படாதடா மச்சான். உன் தங்கச்சியை கூடிய சீக்கிரம் உனக்கு இன்ட்ரோ பண்ணுறேன். ஓகே? சரிடா. சரி, அந்த மெயில்ஸ் மட்டும் பார்த்துட்டு கொஞ்சம் ரிப்ளை பண்ணிடு. எனக்கு வேற வேலை இருக்குடா, அப்புறம் கால் பண்றேன். ஓகே மச்சான். வா நித்யா. பிஸியா இருந்தீங்களோ? டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை நித்யா.
ஸ்கூலுக்கு சில மெயில்ஸ்லாம் வரும், அதை தான் செக் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ என்கிட்ட என் ஃப்ரெண்டு தான் ஃபோன் பேசிட்டு இருந்தான். உன்னை பார்க்கணுமா, சீக்கிரமா உன்னை இன்ட்ரடியூஸ் பண்ண சொல்றான். என்னையா? என்ன எதுக்கு? அட என்ன நித்யா இப்படி கேட்குற? நீ என்னோட ஒய்ஃப் தானே, நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. அப்படி இருக்கப்போ ஆப்வியஸாக என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உன்னை மீட் பண்ணணும்னு சொல்லுவாங்கல்ல, ஓ. அதனால சொல்லியிருக்கேன். ஒரு நாள் கண்டிப்பாக உன்னை மீட் பண்ண போகிறோம். ஓகே? ஓகேங்க. சரி சொல்லு, என்ன அதிசயம்? ரூம் பக்கம்லாம் வந்திருக்கேன். காலையிலேருந்து அன்னிங்க கூடவே தான் இருந்தேன். இங்கே என்ன? அது வீட்டில் ஸ்வீட் பண்ணேன், அதான் உங்களுக்கு கொடுத்துட்டு போகலான்னு. கூவாத குயிலாடாத மயில் நாடாக இருந்தேனே பாரு, ஸ்வீட்லாம் பண்ண தெரியுமா? என்ன பண்ணியிருக்க? கேரட் அல்வா. ஏய் நித்யா, என்ன சொன்ன? கேரட் அல்வாவா? எனக்கு கேரட் அல்வானா எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா? ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கொடு. ஆமாங்க, உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு அக்கா சொன்னாங்க. அதனால தான் சரி ஸ்வீட் பண்ணுறப்ப உங்களுக்கு பிடிச்சதே செஞ்சு கொடுக்கலான்னு கேரட் அல்வாவே செய்ய சொன்னாங்க. அதனால தான் அதுவே செஞ்சேன். வாவ் சூப்பர், பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கு. பார்க்குறப்பே சாப்பிடணும்னு ஆசையாக இருக்கு. கொடு கொடு. இந்தாங்க. மென்மையாய் மெல்ல நகரும் எந்த நாட்குறிப்பில் வன்மையாய் நீயும் வந்து சேரும் மாயம் என்ன? என்னவோ செய்கிறாய் நீ, என்னாயுள் எல்லைகள் போலாகிறாய். காந்தமா என்னை ஈர்க்கும் உந்தன் அன்பு இன்று சாந்தமா என்னை கட்டி போடும் ஜாலம் என்ன? கேட்கிறேன் கூரடி பெண்மையே, வாழ்க்கை போகும் தூரம் நீயும் நானும் போக வேணும் எந்த நெஞ்சு கூடி. செம்ம டேஸ்ட் நித்யா. வாவ் சூப்பராக இருக்கு. இந்த மாதிரி ஒரு கேரட் அல்வாவை நான் சாப்பிட்டதே இல்லை தெரியுமா? செம்ம டேஸ்ட்டு. உண்மையாவே உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நித்யா உண்மையாகவே சொல்கிறேன், செம்ம டேஸ்ட்டு, சூப்பராக இருக்கு. தேங்க்யூ. எனக்கு பிடிச்ச ஸ்வீட்டை இவ்வளோ டேஸ்ட்டாக சமைச்சு கொடுத்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். எனக்கு எதுக்கு தேங்க்ஸ்லாம் சொல்கிறீங்க? உங்களுக்கு பிடிக்கும்னு சொன்னாங்க. எப்படி இருந்தாலும் ஸ்வீட் தான் பண்ண போகிறேன், அதான் உங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட்டாகவே பண்ணிடலான்னு. என்கிட்ட தேங்க்ஸ்லாம் சொல்ல வேண்டாம்.